மறைந்த முதுபெரும் தமிழறிஞர் மனோன்மணியம் சுந்தரனார் இயற்றிய நீராறும் கடலுடுத்த நிலமடந்திக்கு எழிலொழுகும் என்கிற அந்த தமிழ்த்தாய் வாழ்த்த தமிழக அரசு பாடலாகவே பாட வேண்டும் என்கிற கருத்தாக்கம் 1913ஆம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் இது தொடர்பாக ஒரு தீர்மானமே நிறைவேற்றினாங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களும் கூட 68 தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய பிறகு இந்த தமிழ்த்தாய் வாழ்த்தை அங்கீகரிப்பு தொடர்பாக அரசு பரிசீலித்து முடிவெடுக்கும்னு சொல்லியிருந்தார். துரதிருஷ்டவசமாக 69ஆம் ஆண்டு அவர் மறைவு எய்திவிட்டார். ஆனால் 1970ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசு விழாக்களில் பள்ளிகளில் இந்த நீராறும் கடலுடுத்த என்கிற தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடலாம் என்று ஒரு அரசாணையை பிறப்பிக்கிறார். அது சட்டப்பேரவைக்கு எப்போ வருதுன்னா 1991ஆம் ஆண்டு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகுதான், குறிப்பாக 91 ஜூலை மாதம்தான் அந்த பாடல் ஆளுநர் உரைக்கு முன்னதாக தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலும் ஆளுநர் உரை முடிந்து அந்த ஆங்கில உரை முடிந்து பின்னர் அதனுடைய தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் வாசித்து முடிந்த பிறகு தேசிய கீதம் இசைக்கப்படும், ஜனகணமன தேசிய கீதம் இசைக்கப்படும். அதுதான் பேரவையினுடைய மரபாக விதியாக தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த நிலையில் கடந்த 2-3 ஆண்டுகளாகவே மரியாதைக்குரிய இன்றைய ஆளுநர் திரு RN ரவி அவர்கள் பேரவை தொடங்கும் போதே தமிழ்த்தாய் வாழ்த்தையும் தேசிய கீதத்தையும் இசைக்கணும், மற்ற மாநிலங்களில் அது போன்ற அணுகுமுறை இருக்கிறது, நாடாளுமன்றத்திலும் அது போன்ற அணுகுமுறை இருக்கிறது என்று சொன்னார். ஆனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த அளவிலையும் பேரவை தலைவரை பொறுத்த அளவிலும் இந்த பேரவையினுடைய மாண்பு மரபு விதி இதன் அடிப்படையில் தான் நாங்கள் இங்கே எதையுமே அனுமதிக்க முடியும். ஜனநாயக ரீதியில் ஆளுநரும் இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் அரசும் பேரவையும் தெரிவித்து வருகிறது. ஆனால் பிடிவாதமாக ஆளுநர் அவர்கள் இந்த ஆண்டுமே இன்றைக்கு அந்த தேசிய கீதம் இசைக்க வேண்டும் என்கிற கருத்தை வலியுறுத்தி அது ஏற்கப்படாததால் அவரே அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார். இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பேரவையினுடைய மரபையும் விதியையும் எல்லோரும் கடைபிடிக்கணும். இந்த மாநிலத்தினுடைய முதன்மை பிரதிநிதி, முதன்மை அதிகாரியாக மேதகு ஆளுநர் இருக்கிறார். இந்த அரசினுடைய அமைச்சரவையை அமைப்பது, அரசினுடைய இங்கு நிறைவேற்றப்படுகிற அரசமைப்பு சட்டங்களுக்கு அங்கீகாரம் தருவது என்கிற முதன்மை பொறுப்பில் இருக்கிற ஆளுநர் அவர்கள் அரசோடு இயைந்து செயல்படுவது தான் சரியானதாக இருக்கும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அதுதான், இது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை என்பதான் நான் முதற்கட்ட பார்வையாக சொல்லியிருந்தேன். என்னன்னா, ஒவ்வொரு முறையுமே இந்த அரசு தொடக்க முதலே ஆளுநராக திரு RN ரவி அவர்களை நியமிக்க இருக்கிறார்கள் என்கிற அறிவிப்பு வந்தவுடனே அந்த அதிகாரியினுடைய போக்கு என்பது சரியானதாக இல்லை. பிற மாநிலங்களில் அவர் ஆளுநராக இருந்தபோதும் அவர் அரசு பதவிகளில் இருந்தபோதும் அவருடைய செயல்முறைகள் அணுகுமுறைகள் ஏற்புடையதாக இல்லை. எனவே அவர் தமிழகத்திற்கு ஆளுநராக வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை திராவிட முன்னேற்றக் கழகமும் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற அரசியல் கட்சிகளும் கூட கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. ஆனாலும் அவர் நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்ட அவருடைய அணுகுமுறை என்பது மற்ற ஆளுநர்களை விடவும் வித்தியாசமாக இருந்தது. அவரே நேரடியாக அதிகாரிகளை அழைத்து ஆலோசனை நடத்துவது, ஆளுநர் மாளிகையில் கூட்டங்கள் நடத்துவது போன்ற செயல்களில் அவர் ஈடுபட்டது. அவ்வப்போது இந்த தமிழ் திராவிட மாடல், சனாதன மாடல் என்கிற மாதிரியான அரசியல் ரீதியான மோதல் போக்கு இருந்தது. இது ஒரு மாநிலத்தை ஆளுகிற ஆளுநருடைய ஒரு அணுகுமுறை என்பது சரியானது இல்லை என்பதுதான் என்னோட பார்வை.